ரயில் நிலையத்தில் இருந்து 3 வயது வடமாநில பெண் குழந்தையை ஒருவர் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் சில மணி நேரத்திலேயே குழந்தையை மீட்டுட்டாங்க. நடந்தது என்ன? வாங்க பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ரஞ்சன், அவரது மனைவி முஸ்கான், இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். அதுல பெரியவளான சாராக்கு 3 வயது. இங்க நாகர்கோயில் சைட்ல உள்ள தேவாலய திருவிழாவில் பலூன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில குடும்பத்தோட சொந்த ஊருக்கு போறதுக்காக ரயில் நிலையத்திற்கு வந்திருக்காங்க. ரயில் நிலையத்துக்கு வெளியே அமர்ந்திருந்த நேரம் அங்க வந்த ஒருத்தர், உங்க குழந்தைக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி அந்த 3 வயது குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்துல ரஞ்சனுக்கோ முஸ்கானுக்கோ சந்தேகம் வந்ததும் தேடி இருக்காங்க. ஆனா அந்த நபர் திரும்பிய வரல. உடனே ரயில்வே போலீசாருக்கும் காவல் நிலையத்திற்கும் புகார் கொடுத்திருக்காங்க. அதன் பின்னாடி போலீஸும் கடுமையாக தேடுதலில் இறங்கியிருக்காங்க. மாவட்டம் முழுவதும் போலீசார் அலர்ட்டா இருந்தாங்க. சாலைகள்ல வாகன சோதனை கூட நடக்க ஆரம்பிச்சு. ரயில் நிலையத்தில் இருந்த சிசிடிவியையும் பார்த்து விசாரணை வேகமா நடந்துச்சு. அதுக்குள்ள குழந்தைய தூக்கி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிடுச்சு. இந்த நபர் ஆட்டோ ஓட்டுநரா இருக்கலாம்னு போலீசாருக்கும் சந்தேகம் வந்ததால அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்களையும் விசாரிச்சாங்க. கடைசியில சில மணி நேரத்துக்குள்ள குழந்தைய நாகர்கோவில் அருகே உள்ள இறச்சிக்குள பகுதியில் இருந்து போலீசார் பாதுகாப்பாக மீட்டுட்டாங்க. குழந்தைய கொண்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணினாங்க. அந்த குழந்தைய கடத்தி சென்ற நபரை போலீசார் கைது செய்து அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.